பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரலையில் என்னோடு இணைஞ்சு ஜூம் ஆப், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் வாழ்த்தல் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பும் சொல்வேன். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. மங்கிடா தீபமே, மறைபொருள் ஞானமே. மங்கிடா தீபமே, மறைபொருள் ஞானமே. எங்கும் நிறைந்திடும் எனதருள் செல்வமே. மங்கிடா தீபமே, மறைபொருள் ஞானமே. எங்கும் நிறைந்திடும் எனதருள் செல்வமே. மன இருள் நீக்கிடும் மகிமை மறந்திடும் எனதகம் தங்கிடும் கருணை வேந்தா. மன இருள் நீக்கிடும் மகிமை நிறைந்திடும் எனதகம் தங்கிடும் கருணை வேந்தா. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. பாவமில்லா தூய பரிசுத்த வாழ்வே. பாவமில்லா தூய பரிசுத்த வாழ்வே. தேவகுமாரனே அருளின ஈவே. பாவமில்லா தூய பரிசுத்த வாழ்வே. தேவகுமாரனே அருளின ஈவே. குருசினில் தொங்கிடும் கிறிஸ்துவை தேடுவோர் குறைகள் அகன்றிடும் பாக்கியமீதே. குருசினில் தொங்கிடும் கிறிஸ்துவை தேடுவோர் குறைகள் அகன்றிடும் பாக்கியமீதே. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார். ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார். அன்பர்களின் ஜெபம் வேண்டுதல் கேட்பார். ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார். அன்பர்களின் ஜெபம் வேண்டுதல் கேட்பார். கவலைகள் தீர்த்திடும் கண்ணீர் துடைத்திடும் கிருபைகள் ஏந்திடும் பரமபிதா. கவலைகள் தீர்த்திடும் கண்ணீர் துடைத்திடும் கிருபைகள் ஏந்திடும் பரமபிதா. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே.
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் வந்திரலும். உலகம் முழுவதும் இருளும் திகிலும் பயமும் கொள்ளை நோய்களும் மரண ஓலங்களும் கேட்கும் பொழுது நாங்களும் துதிக்கும் இதயத்தை எங்களுக்கு கொடுத்தேன். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் நாவில் இருக்கும் என்று பக்தன் சொன்ன வார்த்தை. அவர் தப்புவியாமல் போனாலும் அவரை என்று வேறொன்று நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத் அறிக்கையிட்ட அந்த அறிக்கை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீதின் குரல். இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாகவே இருப்பார் என்ற மீகா தீர்க்கனின் இதோ அற்புதமான விசுவாசம் எங்களுக்கும் வந்திருக்கிறதே. எங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதே. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்ற வார்த்தையை நினைவு கூறுகிறோம். விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை அளித்தருளும். ஏனெனில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீர்தானே அப்பா. எங்களில் துவக்கின உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் அற்புதமாய் முடிக்க கிருபை அளித்தருளும். நீசனை மறையும், நீர் பேசும். என்னை கவனித்து இந்த நேரலில் என்னோடு இணைந்து உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தாரும், ஆசீர்வதியும். பரிசுத்தாவினுடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகார இருளிலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். இன்றைய தியானம் சற்று கற்கலான வேத வசனத்தை விளம்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சற்று ஆழமான சத்தியம் தேவையா இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை கேட்கக்கூடாத கொடிய காலங்கள் வரும். சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தினால் விடுதலையாகும்படி ராஜரீக குடும்பம் அல்லது ராயல் ஃபேமிலி, ராஜரீக குடும்பம், ராயல் சொசைட்டி அல்லது ராஜரீக சமூகம் என்ற தலைப்பில் என்று உங்களுக்கு வார்த்தையை திருவுளம் பற்ற விரும்புகிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்னுடைய வேத புத்தகம் சொல்லி அழைக்கின்ற ஒரு மாற்று பெயர் உண்டு. ராயல் சொசைட்டி அல்லது ராஜரீக குடும்பம், ராயல் ஃபேமிலி. ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்டு, ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்டு. வாட்ச்மேனாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், சாதாரண வேலை செய்யலாம், கூலி வேலை செய்யலாம், அன்றாடங்காட்சியாக இருக்கலாம், 10 பாத்திரம் தேய்க்கலாம், களை எடுக்கலாம், அல்லது வாத்தியாராக இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிறது போல அல்லது உங்களை உங்கள் உறவினர்களும் மற்றவர்களும் கணித்திருப்பது போல நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என்னுடைய வேதம் சொல்லுகிறது, நீ இயேசுவின் தேவனானால், இயேசு கிறிஸ்துக்கு இருதய கமலங்களில் இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், ஆண்டவருடைய பரிசுத்தமான வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்திருப்பது உண்மையானால், நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, ராஜகுமாரத்தி அல்லது ராஜகுமாரன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ராஜகுமாரத்தி. நம்மளுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. என்னையெல்லாம் நான்லாம் அந்த ஊரில் கேட்பார்ட்டு என்னை தொட்டு கூட யாரும் பேச மாட்டாங்க ஐயா. குடிசை வீடு, ஓடு போட்ட வீடு, ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட வீடு,
அன்றாடம் காட்சி, கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, வாட்ச்மேன் வேலை, ஒரு ஆஸ்பத்திரியில் கிளீனிங் துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறேன். என்ன யாராவது மதிப்பார்களா? மதிக்க வேண்டாம். மனிதனால் வரும் மகிமை நாம் தேடுவதில்லை. கர்த்தரால் உனக்கு கனம் வருகிறது கைகளை தட்டி. ஏன் அப்படி கனம் வருகிறதாம்? நீ அவருடைய பார்வையில் பிரியமானவன், பார்வைக்கு இன்பமானவன், எனவே உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். மகிமையினால் நிரப்பப் போகிறார், ஆசீர்வாதத்தால் நிரப்பப் போகிறார். ராஜரீக குடும்பம் என்றால் என்ன? ராஜாக்கள் பிரபுக்கள் இருக்கும் குடும்பத்துக்கு ராஜ குடும்பம் என்று பெயர். நீங்கள் ராஜாவா? சிரிப்பீங்க, என்ன பிரதர் ராஜா? வெட்டி ராஜா. அன்னைக்கு அந்த காலத்தில் என்னப்பா வேலை பார்க்குறேன்னா விவோம்பாங்க. விவோனா என்னடா? வில்லேஜ் ஆஃபீஸரா? இல்லை, வெட்டி ஆஃபீஸரு. வீட்டில் சொல்லுவாங்க, படிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வெட்டி என்னது தெண்டச்சோறு வெட்டியா சுத்திட்டு இருக்கான் பாருன்னு மனசு வலிக்கும். ஆகாதென்று தள்ளிய கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது நம்மளால் உண்டான கர்த்தரால் உண்டாயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, குலதெய்வமாக, நாயகராக, சிருஷ்டிகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ராயல் சொசைட்டி என்று பெயர். நீங்க நினைக்கிறது மாதிரி அம்பானி, தம்பானி, அதானி, டாடா பிர்லா, பில்கேட்ஸ் இவங்க தான் ராஜ குடும்பம் இல்லை. அது அவங்க சொல்லிக்கிட்டது. கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள, தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ள. எந்த உடம்ப போட்டாலும் 4 நாளில் ஸ்கெல்டன் ஆகிடும், எலும்புக்கூடு. யார் எலும்புக்கூடுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே உருவமாக இருக்கும். என்னுடைய அழகை பார்த்தீங்களா? என் கண்ணை பார்த்தீங்களா? பால் மாதிரி இருக்கு என் கண்ணை பார்த்தீங்களா அங்கிள்? என் தாடியை பார்த்தீங்களா? என் முடியை பார்த்தீங்களா? என் பல்ல பார்த்தீங்களா? புதர் மாதிரி வச்சிருக்கேன் தாடி அப்படி சொல்லலாம். செத்து 4வது நாளில் ஒருத்தர் டென்சிங் நாள் யாரு, அபிஷேக் யாரு, ஒருத்தருமே வித்தியாசம் தெரியாதுங்க. எல்லாமே எலும்புக்கூடு. இந்த உலகத்திலே மனிதன் வேண்டுமானால் தங்களுக்கு தராதகரங்களை தகுதிகளையும் பகிர்ந்து வைத்துக் கொள்கிறான். ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, இயேசு உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்துவுக்கு இருதய கமலங்களில் இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால், நீ ராஜகுமாரத்தி, ராஜகுமாரன். உன்னை தம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இதோ பரிசுத்தமாக்கப்பட்டு அவர் இருக்கும் வண்ணமாகவே அவரை தரிசிக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஜெயங்கொண்டு எப்படி தேவனுடைய வலது பாரசத்து தேவகுமாரனாக இயேசு வீற்றிருக்கிறாரோ, அதே இடத்தில், அதே சிங்காசனத்துக்கு பக்கத்தில் உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் ராஜகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அவரை ஒன்று விதைக்க துவரையா முளைக்கும். சிங்கத்துக்கு சிங்கக்குட்டி தான் பிறக்கும், கழுதைக்கு கழுதைக்குட்டி தான் பிறக்கும். ராஜாவுக்கு பிறந்தவன் ராஜகுமாரன் தான். கைகளை தட்டுங்களே. ராஜாவுக்கு பிறந்தவன் நீங்கள். மனுஷனுடைய வித்தினாலோ, தேவனுடைய இதோ மனுஷனுடைய வித்தினாலோ சக்தினாலோ பிறக்கப்படாமல் தேவனுடைய வித்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சித்தத்தினாலே மறுபுறப்படைந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மை உண்டு. ரட்சிக்கப்பட்ட கூட்டமே, நீ சாதாரணமானவன் அல்ல, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் ராஜரீக குடும்பம். அல்லது கள்ள விசுவாசி, கழுத்தெல்லாம் ஜெபமால, என்ன பாரு, என்ன அழகையும் பாரு, அறுக்கத்தையாருக்கு இழுப்ப சுத்தி 62 அருவாமனையாம் பேர் வச்சுக்குவான். ஜபதாஸ், பரமண்டல ஜபம் தெரியாது. குளோரி தாஸ் மகிமையில் இருப்பான். 24 இருட்டிலேயே பாவத்திலே இருப்பான். ஆரோக்கியராஜ் ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே இல்லை. புதுச்சிட்டு வாங்கிட்டு வாடா, எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிம்பா டாக்டர். ஆசீர்வாதம் கடன் வாங்கியே செத்து போயிட்டான். எங்க அப்பா காலத்திலிருந்து, எங்க அப்பாட்டம் காலத்திலிருந்து நாங்கள் கிறிஸ்துவுக்கு தெரியுமா? என்னத்துக்கு நாய் வாயில தேன்னு வடிஞ்சா நக்கிக்கிறவா முடியும்? கிறிஸ்தவன் வாய்ச்சொல்லில் வீரனடி இல்ல, வாழ்வு மாற்றத்துக்கு பெருத்தான் ரட்சிப்பு. கைகளை தட்டி. இந்த பையன் அடிக்கடி கேட்பான், கிறிஸ்தவங்க நல்லா எனக்கு பிடிக்கல அங்கிள், வாழ்க்கையே இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னைய சத்தம் போடுறீங்க, என்னைய தப்பு பண்ணுறதுக்கு கண்டிக்கிறீங்களே, அவங்களாம் கிறிஸ்தவங்க தானே, அவங்க எப்படி இருக்காங்க? அதுதான் எக்ஸாம்பிள். கொஞ்சம் புளித்தமா
பிசைந்தமா முழுவதும் புளிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியா இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லது கிறிஸ்துவின் சட்டதிட்டங்களுக்கு நான் இன்னும் கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம். அல்லது உண்மை கிறிஸ்தவனாய் வாழவில்லை என்ற அர்த்தம். மற்றவர்கள் நம்மளை குறை சொல்கிறார் என்ற கோபத்தை காட்டிலும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறை தான் நமக்கு இருக்க வேண்டும். கைகளை நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். என வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியவனின் உங்கள் நிமித்த ஒரு இடர்கள் உண்டாக்கணும், உன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தை தாழ்த்தி பொழுது நலமாக இருக்கும். நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்களாமே. Not a converted Christian, we all born again Christians. கோதுமை மாவு கொடுத்து துணி கொடுத்து ஏதோ 10,000 ரூபாய் கொடுத்து நம்மளை மதம் மாற்றவில்லை. அப்படி மதம் மாற்றின கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கை இருக்காது. பழைய கந்தசாமி இங்கே குடிகாரன், 24 மணி நேரம் குடிகாரன். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு சகோதரி சொன்ன விஷயம். ஒரு பாஸ்டர்கிட்ட போனார், குடிகாரன் குடிகாரன் குடிகாரன். உடனே அவன் போனா, நானும் வரேன்யா உங்கள் சபைக்கு. அப்படியா, வா, ஞானஸ்நானம் கொடுத்து விட்டேன், இன்றிலிருந்து உன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது, இனிமே நீ குடிகாரன் இல்லை, நீ காபிரியல். என்னது இப்போ கந்தசாமியில் நீ என்ன யாராயிட்ட? காபிரியல் ஆயிட்ட, போகலாம். அப்போ இப்போயா நான் பழைய மனுஷன் இல்லையே, உனக்கு ஞானஸ்தானம் 3 முக்கு எடுத்துட்டேன்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன்ல, இப்போ பழைய ஆள் எனக்கு கிறிஸ்தவனப்பா. சரி, போயிட்டான். இனிமே எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, இல்லை இது மதுவை குடிக்கக்கூடாது அப்படின்னா. மது குடிக்கக்கூடாது சார், அப்படி குடிக்கக்கூடாது. டீ குடிக்கலாமா சார்? டீ தாராளமாக குடிக்கலாம். சரி, வந்தான், வீட்டுக்கு வந்தான், ஒரு பிராண்டி பாட்டில் இருந்துச்சு, அதை எடுத்தான், ஒரு தொட்டியில் கொண்டு போனான், தண்ணி தொட்டியில் 3 தடவை முக்கினான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே இன்னையிலேருந்து நீ பிராண்டி இல்லை, நீ டீ. இன்னையிலேருந்து நீ பிராண்டி இல்லை, டீ பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாய். கடன் குடித்தான். ஏன்னா பாஸ்டர் என்ன சொல்லிட்டு வந்திருக்கான், மதுவை குடிக்க மாட்டேன், என்ன குடிப்பேன்? டீ குடிப்பேன். இப்போ ஆள் இதோ மதம் மாறி இருக்கிறானே ஒழி ஆள் மாறவில்லை, ஆராதனை மாறி இருக்க உள்ள குணம் மாறவில்லை. இயேசு என்று சொல்லுகிறான் ஒழிய அவருடைய அடி சூழல்களில் நடக்கவில்லை. மது டீயாய் மாற்றிக்கொண்டு குடிக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே தேவனை சொல்லி அழைக்கிறார், நீ ராஜ குடும்பம். கைகளை தட்டி, ராயல் சொசைட்டி. கெட்டாலும் மேன்மக்களே, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும். இந்த மேன்மக்கள் எப்பொழுதுமே ஸ்டேட்டஸை விட மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் குயின் எலிசபெத், குயின் விக்டோரியா ஃபேமிலி அங்கே அரண்மனைக்கு போனீங்கன்னா எல்லாரும் அங்கே வரப்புற எல்லாருமே க்ளோவ்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஷேக்கன். இப்போ தான் நம்ம க்ளோவ்ஸ் எல்லாம் இந்த கொரோனா வந்ததுனால தொடக்கூடாதுன்றோம். ராயல் ஃபேமிலி மற்ற கையோடு தொடக்கூடாது, மற்றவங்க வாழ்க்கையோடு நம்ம ஒட்டக்கூடாது, மற்றவங்க தகுதிக்கு நம்ம இறங்கி தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்பது பிரபுக்களுடைய அந்த மரபு, சமூகம், அவங்களுடைய கௌரவம், ஸ்டேட்டஸ். க்ளவுஸ் போட்டு தான் கை கொடுப்பாங்க. நீ ஒரு கிருமி, நீ ஒரு பாவி, உன்னோட நாங்கள் இணைய மாட்டோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் உலகத்தோடு இணையக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் உலகத்தோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது. எள்ளளவேனும் ஐக்கியமா இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிக்கையிடுகிறவனுக்கு உலகத்தின் காரியத்தில் எள்ளளவு இருக்கக்கூடாது. வேதம் சொல்ல தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் எள்ளளவும் அவரில் இருள் இல்லை. இதையும் வச்சுண்டு நானும் கிறிஸ்தவ, என்னை பார், என் நல்லா பார், கள்ள விசுவாசி, கழுத்தெல்லாம் ஜெபமால. இங்கே உங்களுடைய அந்தகாரத்தின் என்று அபில் வாசிட அந்த வசனத்தை 1 Peter 2:9 வாசி மறுபடியும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களும் அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய, என்ன ஒரு கேட்டகரி கொடுக்கிறார். அவரை கைத்தட்டு கொடுங்களேன். எங்கிருந்து எங்க கூப்பிட்டுருக்கிறாரா? இருட்டிலிருந்து அந்தகாரத்தின், இருட்டுன்னு கூட சொல்ல, எப்படியா? அந்தகார இருட்டு.
பயங்கரமான இருட்டிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி, சாதாரண ஒளி இல்லையா, என்ன ஒளி, சின்ன வெளிச்சம், ஸ்பார்க் லைட்டுக்கும் வெளிச்சம் தான் வரும். மொபைல் ஃபோனில் நைட்டில் மொபைல் ஆன் பண்ணால் கூட அந்த வீட்டில் டிம் லைட் இருக்கும், ஏசியில் கூட அந்த டிஸ்பிளேல இருக்கிற லைட்டு தான், அதுக்கு பேர் லைட் தான். ஆனால் இது சேரக்கூடாத ஒளி, கைகளை தட்டி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய எதுக்காக வரவழைத்தாராம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கைகளை தட்டி. ஜெனரேஷன், சந்ததி, தலைமுறை. தலைமுறைக்கு என்னடா இங்கிலீஷ்ல அபி? ஜெனரேஷன். சந்ததி, வாரிசுக்கு என்ன பேரு? HEIR, ஹேர். அதாவது சந்ததி, தலைமுறை, அவருடைய வித்து, அவருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுது அவர் நம்ம தத்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் அடாப்ட் பண்ணிட்டார். அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்து ஒரு கேட்டகரி கொடுக்கார், ராஜரீகாசாரிய கூட்டம். சாதாரண பாஸ்டர் இல்லைங்க, ஒத்த பேண்ட் ஒத்த சட்டையை போட்டுக்கிட்டு 7 வருஷம் ஓட்டி கந்தலை போட்டுக்கிட்டு எல்போர்டு கிழிஞ்ச பேண்ட்டை தச்சு போட்டுக்கும் போது போய் மேடையில் என்று சொல்லுவேன், I am surrender of Almighty God. கைகளை தட்டி. அப்பமும் என் கௌரவத்தை நான் விட்டு கொடுத்ததே இல்லை, என் கௌரவத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. இப்போ எத்தனையோ கொடுத்துருக்காரு, இப்பவும் சொல்லுவேன் I am surrender of Almighty God. கைகளை தட்டி. நீ பிச்சைக்காரன் இல்லை, ஒத்த சட்டை ஒத்த பேண்ட் போட்டிருக்கிறது உன் தகுதி இல்லை, நீ கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருப்பதான் தகுதி. கைகளை தட்டி. ஆண்டவர் உன்னுடைய பிள்ளை என்று உன்னை அழைத்து தம்முடைய கிருபை நான் நிரப்பினார். அதை குறித்து மேன்மை பாராட்டுற மேன்மை தான் உலகத்தில் பெரிய மேன்மை. ஆமென் சொல்லுங்களேன். சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ வென்றால் எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பூமியிலே ஒருவன் எதையாவது மேன்மைப்படுத்த விரும்பினால் அவன் கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டுவதற்கு கடவன். உன் படிப்பு மேன்மை இல்லை, வேலை மேன்மை இல்லை, உன் அழகு மேன்மை இல்லை, உன்னுடைய பைக் ரேசிங் மேன்மை இல்லை, உன்னுடைய பாடி மேன்மை இல்லை, நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் மேன்மை. அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான அந்தகாரம், கூர் இருட்டு, அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு நீ அது இருளை பார்ப்ப. அந்தகாரனா பார்வையற்றவர்களுக்கு இன்னொரு பேருக்கு அந்தகன். அந்தகன் தானே. அதாவது அந்தகார இருட்டு, அவங்களுக்கு வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு மக்கள். அப்படி வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு மக்களுடைய கூட்டத்திலிருந்து உன்னை தேவன் வேறு பிரித்து எங்க கொண்டு வந்தாராம்? தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம். சரி, இந்த ராஜாவுக்கு தனித்தன்மை என்ன? ராஜரீக கூட்டம். இப்போ இந்த கேம்பஸ்க்குள்ள வந்துட்டு இது அரண்மனைங்க, இங்கே வந்தவங்களாம் ராஜகுமாரனா, சிற்றரசர், பேரரசர்கள் ராஜகுமாரனா வந்துட்டீங்க. இந்த ராஜாவுடைய தனித்தன்மை என்ன? ராஜாவுக்கு என்ன தனித்தன்மை? ஆஃபீஸ் ராஜா இல்லை, ஒரிஜினல் ராஜாவுக்கு என்ன தனித்தன்மை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தனித்தன்மை சொல்லுங்க பார்க்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, பிரைஸ் தரேன். ராஜாவுடைய தனித்துவம் என்ன? ஆளுமை. கையை தட்டுங்களேன், பெண்ணிக்கு ஒரு தையத்துட்டு. இவ்வளோ நான் சாப்பிட தான் தெரியும்னு நினச்சேன். ஆளுமை. எப்படி நீ சாப்பாட்டு கிச்சனில் ஆளுமையாக இருக்கியோ அப்படி ராஜா ஆளுமை உடையவன். என்னத்தை சார் ஆள்றோம் நாங்கள்? என்ன இந்த மொபைலை கொடுக்க மாட்டேங்கிற, அதை கூட என்னால் ஆளுமை, அதுக்கு கூட சுதந்திரம் கிடைக்கல. நான் தாடி வைக்கிறதுக்கு சுதந்திரம் கிடைக்கல. என் மாமியால் அடக்க முடியலையா? வர்றாங்க வீட்டுக்கு, அது எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்குது. யார் கீழ்ப்படியணுமா? மாமியார் மருமகளுக்கு கீழ்ப்படியணுமா? என் நாச்சனால அவர் போட முடியலை. புருஷனை நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், புருஷனை அடக்கவே முடியலை, புருஷன் மீது அதிகாரம் செலுத்த முடியலை. இந்த உலகத்தில் புருஷனை ஆளுகை செய்கிறதோ, மாமியார் ஆளுகை செய்கிறதோ, மாமனார் ஆளுகை செய்கிறதோ ஆளுகை அல்ல. உலகத்தில் ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுமா? எதை ஆளுகிற இந்த ராஜா? உலகம், மாமிசம், பிசாசு. கைகளை தட்டி. உலகம், மாமிசம், பிசாசை ஆளுகை செய்கிறவனாக, தன்னுடைய மாமிசத்தை, தன்னுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஆளுகை செய்கிறவனாக. தம்பி கேட்டான் என்கிட்ட, எப்படி எங்கள் இந்த ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுள் நம்மளை படைச்சாரு? படைக்காமையே இருந்திருக்கலாம்ல. இந்த படைக்காமே இருந்திருக்கலாம்ல. நாம
படைக்காம இருந்திருக்கலாம்ல. ஆண்டவர் இந்த பாவ ஆசையும் வச்சுக்கிட்டு இச்சையும் வச்சுக்கிட்டு என்னத்துக்கு படைச்சாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஆசையும் படைச்சாரு, விஷத்தையும் படைச்சாரு, சிங்கத்தையும் படைச்சாரு, மானையும் படைச்சாரு. சிங்கத்து பக்கத்தில் போகக்கூடாது குணத்தை நமக்கு கொடுத்தாரு. மானை சாப்பிடலாம்னாரு, மாட்டை சாப்பிடலாம், ஆட்டை சாப்பிடலாம்னாரு. நாயையும் சிங்கத்தையும் கரடியும் சாப்பிட நமக்கு பயமா இருக்கு. அரளிக்கொட்டையும் படைச்சாரு, கஞ்சாவையும் படைச்சாரு, ஆப்பிளையும் படைச்சாரு. அரளிக்கொட்டையும் கஞ்சாவையும் சாப்பிடக்கூடாதுனாரு. சாப்பிடக்கூடாதுன்னு அறிவு இருக்கு. கஞ்சாவையும் சாப்பிடக்கூடாதுன்னு அறிவு இருக்கு. அரளிக்கொட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு அறிவு இருக்கு. அதே ஆப்பிளை சாப்பிடணும்னு அறிவு இருக்கு. அதே மாதிரி இந்த பூமியிலே வாழும் பொழுது தகாத விதமாய் நம்முடைய மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு நம்மை நாமே அடக்கி ஆண்டாடே, நீ 6 பேக் இல்லை, செஸ்ட் அப்படி பயங்கர மார்பழகன், விரிந்த மார்பழகன், தங்கத்தில் உடலெடுத்து, சந்தனத்தில் உடலெடுத்து, தங்கத்தில் நிறமெடுத்து வந்திருந்தாலும் சரி, நீ உன் மாமிசத்தை அடக்கி ஆளாட்டி நீ ஒரு அடிமை. ஒரு அடிமை. தன்னைத்தான் அடக்கி ஆளுகிறவனுக்கு தான் ஆம்பளைன்னு பேரு. கேட்கிற எல்லா ஆம்பளையும் கவனிச்சுக்க, கண்டபடி ஆடுறதில்ல. பொண்டாட்டி இருக்கும்போது 4 கண்ணில் அங்கங்கேயும் பார்க்கறதில்ல. வேலையில் ஒரு இடம், வீதியில் ஒரு இடம், எங்க சைடில் ஒரு இடம், சின்ன வீடு பெரிய வீடு. இவன் ஆம்பளை கிடையாது, அவன் சோப்பலாங்கி போய தோற்று போனவன். அவன் தன் சர்ரத்தை ஜெயிக்கிறதுக்கு தோற்று போனவன். யார் ஆம்பளை தெரியுமா? தன் சர்ரத்தை, மாமிசத்தை, ஆவியை, ஆத்மாவை அடக்கி வெற்றி பெற்று வாழுகிறானே அவன்தான் ஆண் மகன். கைகளை தட்டி ஜெய ஜீவியம். ஆளுமை என்ன ஆள்றோம்? மாமியாள் அல்ல, உலகத்தில் நம்மை நாமே அடக்கி ஆழ்வது. அதான் கிறிஸ்துவனுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசைச்சல் எங்கே அறைந்திருக்கிறார்களாம்? சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். உலகத்தையும் மாமிசத்தையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்த ஒருவனுக்கு பெயர் தான் ராஜகுமாரன், ஆளுமை உடையவன். மறைந்த முன்னாள் முதலமைச்சரை ஜெயலலிதா அம்மையார் சொல்லுங்க, ஆளுமையுள்ள ஒரு பெண், வங்கத்து சிங்கம் என்று இப்பொழுது பெயர் புகழ் பெற்று இருக்கிற மம்தா பானர்ஜி சொல்லுவாங்க, ஆளுமையுள்ள ஒரு தலைவர். ஒத்த காலம் அடிச்சு நொடிச்சாலும் அந்த ஒத்த காலம் வச்சுக்கிட்டு அடிச்சு அப்படி ஸ்வீப் பண்ணாங்க பாருங்க வெஸ்ட் பெங்காலை. மறைந்த முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவங்க இரும்பு பெண்மணிப்பாங்க. ஆளுமை உள்ள ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு இல்லாட்டி அந்த கட்சி அம்போ அது பொம்பளை இல்லை, ஆம்பளை இல்லை, யாருமே திருநங்கையும் இல்லை, யாருமே இல்லாமல் ஒரு சோப்பிலாங்கி மண்புழு மாதிரி தான். ஒற்றை தலைமை என்பது வேறு, ஆனால் ஆளுமை உள்ள தலைமை என்பது வேறு. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஆளுமை இருக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆளுமை உள்ளவர்களாக உங்களை மாற்றும்படிதான் அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஊழியத்துக்கு வரவழைத்தார். நமக்கு ஆசை வரும், இச்சை வரும். பெண்ணுக்கு ஆணை பார்த்தால், ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் இச்சை வருவது சகஜம். வராதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் மந்திராவத்தில் மாங்காய் வைக்கிற மாதிரிலாம் நீ அப்படி சோத்திரம் என்னைய மாதிரியே சனியாசியாக இருக்க முடியாது. நேவர் தம்பி, அப்படிலாம் நீ இருக்க முடியாது. உனக்கு இருக்கும், ஆசை இருக்கும், இச்சை இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், பார்க்கும்போது ஆசையெல்லாம் வரும். ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று கர்த்தருக்கு கொடுப்பார். கைகளை தட்டி கண்ட்ரோல் பண்ணி, இதோ அங்கே இருக்க கடை, அந்த கடையில் உனக்கு விரும்பின சாப்பாடெல்லாம் இருக்குது, ஆசை இருக்குது, வாங்கி சாப்பிட முடியுமா? காசு வேணும்ல, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு லேட் பண்ணி டிலே பண்ணி அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினதும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றையே, அதுதான் சுய கட்டுப்பாடு. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். உனக்கு ஆசை வரும்டா, 13 வயசுல தொடங்கிடும், 16 வயசுலே தொடங்கிறோம். ஆனால் தெய்வம் கொடுக்கிற ஒரு துணை வரும் வரை கட்டுப்பாடோடு வாழ்ந்து காட்டுகிறாயே, ஆன்றதை நீதாண்டா ஆம்பளை சிங்கம். கைகளை தட்டுங்க. ஒரு அல்லேலூயா. ஆசை வரும். விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோட. ஆசையை துன்பத்துக்கு காரணம் புத்தபிரான் சொல்லுகிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இச்சை, லவ்ங்கிறது இச்சை தான். நல்ல லவ்வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அந்த கண்ணை பார்த்து, காலை பார்த்து, மூக்கை பார்த்து, மொழியை பார்த்து, சிரிப்பை பார்த்து, சிரிப்பிலே செத்துப்பிட்டேன் அப்படின்னு போறையே அது இச்சை. சரி, முதல் பார்வை தப்பா கண்டு இருந்தா பார்க்க மாட்டாங்களா? அங்கிள் பார்ப்பாங்க, அதில் தப்பே இல்லை. இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது தப்பு இல்லை, முதல் பார்வை தப்பு இல்லை. போன பிறகு திரும்பி பார்க்குற பத்தியா, அதுதான் தப்பு. முதல் பார்வை எல்லாரும் பார்க்கணும் தானே, கண்டு இருந்தவெல்லாம் பார்க்க தானே செய்வான். அப்புறம் திரும்பி பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ
எஸ், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவான். வாட் அ சர்ப்ரைஸ். ஐயோ, என் ஃப்ரெண்ட் உங்களை மாதிரியே இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஜாக்கிரதை மகளே, வலை வீசுறான்னு அர்த்தம். அப்புறம் ஃபோன் நம்பர் இந்தம்மா கட்டும். ஐயோ, நீங்கள் ஆக்டர், இவரை மாதிரியே இருக்கீங்க. நான் அவர் தான் நினச்சேன், நீங்கள் அவரா? இல்லை அவர் மாதிரியே இருக்கிறீங்களே. உங்கள் பார்வை, உங்கள் கண்ணெல்லாம் என்னங்க இந்த கண்ணில் என்னங்க வச்சுருக்கீங்க? அவன் ராத்திரி தான் தூங்க மாட்டான். ரொம்ப செத்தான்னு வச்சுக்க. நமக்கு பார்க்கும்போது குறத்தி மாதிரியே இருக்கும். நமக்கு அவன் பார்த்தோம்னா கருத்து எருமமட்டில் மழை பெஞ்ச மாதிரியே இருப்பான். ஆனால் அவளுக்கு அந்த வார்த்தை அவனை தூங்க விடாது. அந்த வார்த்தை அவளை தூங்க விடாது. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமடையும் பொழுது மனத்தை பிறப்பிக்கும். நீ ராஜகுமாரனானால் ஒரு ஆளுமை வேண்டும். நீ ராஜகுமாரன். ஐ எம் எ கிங். புலி பசித்தாலும் புல்லை திங்காது. நான் என்னையே அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் எனக்கு கொடுக்கும் வாழ்க்கை வரும் வரை இப்படித்தான் இருப்பேன். கைகளை தட்டி, என் அன்பு மகனே மகளே, சற்று கற்கலான வசனம் நான் இன்றைக்கு எடுக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். உன்னை நீ அடக்கி ஆளுவது. அடக்க தெரியாத மனிதன், வேதம் சொல்வது, தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடுந்த பாழாய் போன பட்டணம். தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடுந்த பாழாய் போன பட்டணம். ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம்னா, வீடு வெளியே ஓடி போயிரும்னா, ரோட்டில் ஓடி போயிரும்னா காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம். இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் வந்துடக்கூடாது, திருடன் வந்து விடக்கூடாது, மிருகங்கள் வந்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக ஒரு தோட்டத்திற்கு வேலி போடுறோம் என்றால், தோட்டமும் பழமும் காயும் வெளியே போயிரும்னா இல்லை, அதை யாராவது மேய்ந்து போயிடக்கூடாது, திருடக்கூடாதுங்கிறதுக்கு உன் ஆவியை அடக்கும் ஒரு சக்தியை கொடுத்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி வேத மாமிசத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார். ராஜாவுக்குரிய தனித்தன்மை ஆளுமை. என்ன ஆளுமை சார்? முதலாவது மாமிசத்தை அடக்கி ஆழ்வது, ஆவி அடக்கி ஆழ்வது, ஆத்மாவை அடக்கி ஆழ்வது. நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். எல்லாம் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்கிறது, எல்லாம் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் ஒன்றும் தகுதியாகிறாது. நாங்கள் சிறையாக்கி இருக்கிறோம். நீ விட்டானா நான் 16 அடி பாய்வேன். நீ 8 அடி தானே பாயிற, நான் 16 அடி பாய்வேன். ஏன் பாயலடா? சத்தியத்தை அறிந்ததுனாலே நான் என்னையே சிறையிலே போட்டிருக்கிறேன். கைகளை தட்டி, குற்றமே செய்யாமல் லாக்கப்பில் போடுங்கன்னு போட்டு உள்ளே போய் வாலண்டரியா நானே குற்றவாளி மாதிரி என்னையவே நானே ஆர்டர் போட்டுண்டு நானே ஒரு குற்றத்தை சுமத்தின போல ஒரு லாக்கப்பில் நானே அடங்கியிருக்கிறேன். சத்தியத்து நிமித்தம் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்குள் போட்ட சத்தியமும் கட்டப்படவில்லை. கைகளை தட்டி, உங்கள் வாழ்க்கையில் சத்தியத்திற்காக நீங்கள் உங்கள் இளமையை, ஆவியை, ஆத்மாவை அடக்கி பாருங்களேன். உள்ளே இருந்து ஒரு மகிமையான வெளிச்சம் வெளிப்படும். கைகளை தட்டி, நீ ராயல் சொசைட்டிங்கிறத மறந்துடக்கூடாது. எந்த நாளிலும் நீ ராஜகுமாரன். நீ கெட்ட வழியிலே கீழே தரந்தாழ்ந்து போய்விடக்கூடாது. உன் ஸ்டேட்டஸ் இழந்துடக்கூடாது. பிசாசுக்கு முன் நீ ஜெயித்தவனாகவே நிற்க வேண்டும். எனவே தான் சொன்னான், உங்களை அந்த ஹாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக கூட்டம். கைகளை தட்டி, ராஜரீக கூட்டம். ராஜரீக மலையாளத்தில் പറയും രാജരീക പുരോഹിത വർഗം എന്ന് വെച്ചാ എന്തുവാ? ഇത് 4 മുഴത്തിലെ ഒരു മുണ്ടും ചെറിയ ഒരു ജുപ്പയും ഒരു തോർത്തും കയ്യിലെത്തുകൊണ്ട് ചെരുപ്പം ഇടാതെ പോകണം പാസ്റ്റർ. നിങ്ങൾ ഈ മലയാളികൾക്കെല്ലാം ഒരു ആഗ്രഹമാണ്. എന്തോ പാസ്റ്റർ എന്ന് വെച്ചാൽ ഒരു തെണ്ടിയെ പോലെ, ഒരു പിച്ചക്കാരനെ പോലെ റോട്ടിൽ നടക്കണം. ഇല്ല ഇല്ല ഇല്ല, എൻ്റെ ബൈബിൾ അങ്ങനെ പറയുന്നില്ല. രാജരീക പുരോഹിത വർഗം, അവൻ രാജകുമാരനെ പോലെ ഇരിക്കണം. കൈകളെ തട്ടി, ராயல் பிரீஸ்ட் இன் த வேர்ல்டு, ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்டு. ஒரு சட்டை போட்டுக்கொண்டு பல வருஷம் ஓட்டின பொழுது சொன்னேன், நான் ஐ எம் சர்வன்ட் ஆஃப் ஆல்மைட்டி காட். இன்றைக்கு ஒரு நேரத்துக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கு புது ட்ரெஸ் போட இப்பவும் சொல்றேன், ஐ எம் சர்வன்ட் ஆஃப் காட். அன்னைக்கும் ராஜகுமாரன் தான், இன்னைக்கும் ராஜகுமாரன் தான். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர்மார்களே, யாராவது உங்களை கேலி பண்ணா உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. கண்ணியமான உடை உடுத்துங்கள், கௌரவமான உடை உடுத்துங்கள், மற்றவர்களுக்கு பக்தி விரதமாக உடுத்துங்கள். மற்றவர்களுக்காக உங்களுடைய மேன்மையை இழந்து ஒரு ஸ்டெப் கூட கீழே வராதிங்க. கைகளை தட்டி, என்றைக்கு வரை என் வாழ்க்கையில் நான் எந்த வீட்டுக்கும் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணதே இல்லை, வீடு விடாய் போனதே இல்லை.
அது போறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய கொள்கை அது. தீர்க்கதரிசியை தேடி தான் காக்கா வரணுமே ஒழிய காக்காவை தேடி தீர்க்கதரிசி போகக்கூடாது. கைகளை தட்டி, நான் ராஜகுமாரன், ஐ எம் பிரசிடென்ட் அல்லது அம்பாசிடர் இன் த கிங்டம் ஆஃப் காட். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறேன். என்னை தேவன் அழைத்திருக்கிறார். நான் ஆற்றம் போய் என் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு பழைய கஞ்சி வெங்காயம் சாப்பிட்ட பொழுது ராஜகுமாரன் என்றேன். இன்றைக்கு பீஸாவும் பர்கரும் என்ன சிக்கன் தான் சொல்லுவீங்க, KFC சிக்கன், அப்புறம் என்ன சொல்லுவா தந்தூரி. இன்னும் இப்போ ஒன்று புதுசாக எனக்கு அறிமுகப்படுத்தினீங்க, பாபிக்குக்கா. பாவிக்குவா ஏதோ சொல்கிறான். இதெல்லாம் சாப்பிடும் போதும் சொல்கிறேன், நான் ராஜகுமாரன். வெங்காயம் கஞ்சியும் குடித்த போது ராஜகுமாரன், KFC சிக்கன் சாப்பிடும் போது நான் ராஜகுமாரன்றங்க. அப்போ பிறக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்றிலிருந்து என்னை ராஜகுமாரனாகவே கர்த்தர் வளர்த்தி எடுத்தார். கைகளை தட்டி, பாஸ்டர்களே, தீர்க்கதரிசிகளே, உடன் ஊழியர்களே, நீங்கள் மேன்மக்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ராஜகுமாரர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். ராயல் பிரீஸ்ட், ராஜரீக புரோகிதவர்களும் என்ன ஒரு ஸ்டேட்டஸ், என்ன ஒரு கௌரவத்தை தெய்வனுக்கு கொடுத்துட்டு மறக்கண்டாம். നിന്നെ വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ തന്നെ. നിന്നെ വിളിച്ചവൻ ശക്തിപ്പെടുത്തി പരിശുദ്ധാത്മാവ് കൊണ്ട് നിറച്ച് തൻ്റെ കൃപാവരങ്ങളാൽ നിറച്ച് തൻ്റെ ജനത്തെ നിന്റെ കയ്യിൽ കൊടുത്ത ദൈവം നിന്നെ രാജാവായിട്ട് അഭിഷേകിച്ചിട്ടുണ്ട്. കൈകളെ തട്ടി ராஜரீக புரோகித வர்க்கம். இந்த ராஜாவுக்குரிய தனித்தன்மை ஆளுமை எதை ஆளுவது? இந்த உலகத்திலே நம்மை நாமே ஆளுகிறோம். போட்டோம், அது முடிஞ்சது. அப்புறம் சார் இங்கே 5 வருஷ பீரியட், போன வருஷம் ஒரு கட்சி ஆண்டது, இந்த வருஷம் வேற கட்சி. 5 வருஷத்துக்கு ஆட்சி மாற்றங்கள் வருது. ஆனால் கிறிஸ்துக்குள்ளான மனுஷனுக்கு ஆட்சி மாற்றமே இல்லைங்க. எப்படி சார் சொல்றீங்க? என்னத்த ஆண்டுக்கிட்டோம்? அதான் மாமியாலே வந்தாலும் இன்னும் பேச முடியல, பேசினாலும் மகனும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டுல சண்டைக்கு வராங்க. நான் ஒன்றுமே சொல்ல முடியலை. என்னப்பா, உடனே என் மகனும் வரான் சண்டைக்கு, அவரும் வராரு சண்டைக்கு. நான் என்ன செய்வேன்? என்ன ஒரு வார்த்தை பேச முடிய மாட்டேங்குது. வீட்டுக்கு என்ன, வீட்டுக்கு அரசின்றாங்க. இல்லத்து அரசினா வீட்டுக்கு அரசி நான் தான். என்னத்த அரசி கிரீடம் இல்லை, நகையும் இல்லை, நட்டும் இல்லை. என்னத்த அரசி? இல்லத்து அரசி. அந்த ஆளுமை இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நீ உன்னை நீயே ஆளுகிற. முதலாவது ஆளுகை நம்மை நாமே ஆள்வது. இரண்டாவது ஆளுகை 5 வருஷத்தில் ஆட்சி மாறி நம்ம ஆட்சி மாறாது. இன்னும் ஒரு ஆட்சி வரப்போது, 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியை அரசாளுவோமாம். கைகளை தட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினே நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எங்க அரசாளுவோமா? எங்க பரலோகத்திலே பூமியில 1000 வருட அரசாட்சி. பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆண்டோடைய வருகை 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங். மற்றொன்று பகிரங்கமாக 2ஆம் வருகை. இந்த சீக்ரெட் கம்மிங் தான் வயலிலே வேலை செய்கிற 2 பெண்களில் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். திரிக்கிற 2 பெண்ணில், மிக்ஸி அடிச்சுக்கிட்டு இருக்க 2 பெண்ணில் ஒரு பெண்ணு எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் படுத்திருப்பாங்க. நானும் அபிஷேகம் இது படுத்திருப்போம். நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அடுத்த நாள் பேப்பரில் படிப்பான் அபிஷேக்கு. அங்களை காணலை, ஐயோ அங்கிள் படுத்துருந்தாரு. படிப்பியாயா? நீ போயிருவியோ? பார்த்துக்க, என்னை விட்டுட்டு. பார்த்தியா எவ்வளோ ஆசை இருக்கு மலை ஏற, அம்சம் இருக்கு கழுத மேய்க்க. என்ன இப்போ அது ரகசிய மின்னல் ஒரு முனையிலே தோன்றி மறுமுனை மறைவது போல வருவது ரகசிய, சீக்ரெட் கமிங். அப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதாவது ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பேர் ரகசிய வருகை. அதாவது அதுக்கு முடிஞ்ச பிறகு அந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் 7 வருஷமா பிரிக்கிறாங்க. மத்திய ஆகாயத்தில் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரசித்தவர்கள் ரெஸ்டிங் பிளேஸில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் நடக்குது, மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரி. அகாஸ்வேர் ஆகிய ராஜாவுக்கு 127 நாட்டிலிருந்து பெண்களை செலக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ண பிறகு 1 வருஷம் சுத்திகரிப்பு. அந்த குடிகார பயலுக்கு குடிகாரனாகிய அகாஸ்வேருக்கு
பெண்ணும் பட்டத்து அரசியாக வேண்டுவது அரசியாவதற்கு கூட 1 ஆண்டு சுத்திகரிப்பு நடந்துச்சான். அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வருது, அதில் தான் எஸ்தர் செலக்ட் பண்ணான். அது வேற காரியம். அப்படியானா பரம ராஜாவுக்கு மனைவியாக போகிற நீ எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும்? கைகளை தட்டி போய் பரலோகத்திலே மத்திய ஆகாயத்திலே வைக்கப்பட்டு முதல் 3.5 வருஷம் அங்கே ட்ரெயினிங் நடக்கும். அடுத்த 3.5 வருஷத்தில் இங்கே உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷத்தில் மகா உபத்திரவ காலம் ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மகா உபத்திரவ காலத்தில் தான் பரிசுத்தவான்கள் சொல்றார்கள், வேதாரிஞர் சொல்றார்கள், யூதர்களுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு வரை யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு பரிசுத்தவானாகவோ மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள். இந்த யூதர்கள் இன்று வரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மேசியாவை அக்செப்ட் பண்ணலை. அந்த மகா உபத்திரவ காலத்திலே அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ உபத்திரவ காலம் முடிஞ்சு மகா உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பூமியில். அப்போ தான் சாவை தேடியும் அதை அறிய இது முடியாமல் ஜனங்கள் தத்தளிப்பார்கள். என்ன வாழ்க்கை, செத்தா போன்னு நினைப்பாங்க, சாவு வராது. உனக்கு கூட அப்படி தான் இருக்கும். செத்தா போதுன்னு நினைக்கிறேன், முடியலையே, தற்கொலை பண்ணால் நரகம் ஒருத்தையன் என்னை பயமுறுத்தினான், நெஞ்சடிச்சு சாகணும்னு நினச்சா அதுவும் வர மாட்டேங்குது. அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு இவனை திட்டுனேன், ஏதாவது கொரோனா வந்துச்சு நான் செத்து தொலைறது இப்போ என்ன அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு கடுப்பு ஏறி போய் எப்படியும் நாசமாக போய் தொலை அப்படின்னு. நீங்களும் சொல்லிட்டீங்களா அவனுக்கு கதை உடைச்சிட்டு போயிட்டான். அவருக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கலைங்க. அப்போ மகா உபத்திரவ காலத்தில் நிற்பார், உபத்திரவ காலத்தில் நிற்க மாட்டார். இப்போ நீ என்ன எங்கே காலாட்களோடு ஓடும் பொழுதே சோர்ந்து போவாயானால் காரோடு எப்படி ஓடுவேன்? உங்கூட இருக்க ஃப்ரெண்டு பாசிலும் யார் அவன் பேர் என்னப்படா ஆபேலும் ராஜாவை தினம் போய் மொட்டை மாடியில் ஓடுறது மாதிரி ரோட்டில் ஓடினீங்க, இந்த கிரவுண்டில் போய் ஓடினீங்கல்ல, அவங்களுடைய ஓடும்போது தசு புசுன்னு அழைச்சேன்னா காரோட ஓட சொல்கிறேன். அவன் 150 கிலோமீட்டர்ஸில் போகிறான், ஓடுவியா? மகா உத்தரவு காலம் வரப்போகிறது. இந்த கொரோனாவுக்கும் இந்த கரும்பூஞ்சைக்கும் இந்த வெள்ளைப்பூஞ்சைக்குமே பயந்து ஐயோ என்ன வாழ்க்கை அப்படின்னு இந்த 2 வருஷத்துல தாழ்ந்து போனேன்னா இன்னும் கொடூரமான காலம் வரப்போகிறது. எங்கே ஓடி ஒளிவாய், எங்கே மரணத்தை தேடுவாய் வராது. இப்போ உபத்திரவ காலம் மகா உத்தரவ காலம் 3.5 வருஷமாக பிரிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த மகா உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே, இது நான் கேட்ட பரிசுத்தவான்கள் சொல்ல கேட்ட வார்த்தை, இந்த மகா உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே மத்திய ஆகாயத்தில் வைக்கப்பட்டிருந்த சீக்ரெட் கம்மிங்கில் எடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்கள் நீதி அக்னினால் புடமிடப்பட்டு, எப்படி நீதிமான்களோட நீதி அக்னினால் புடப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு 7 வருஷம் முடியும் தருவாயில் பிதாவின் சமூகத்தில் போய் தன் மனவாட்டியாகிய சபையை மருமகளை, பிதாவோட மருமகளை இயேசுநாதன் நிறுத்துவார். அப்பா எனக்கு மனைவியாக செலக்ட் பண்ண முடியும் மருமகளை பாரும். அப்பா பார்ப்பார், அவர் பார்வைக்கு சுத்தமாக இருந்தால் ஓகே, எஸ், பெட்டிஷன் அலவுட், இன்விடேஷன் அடி அப்படிம்பாரு. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கத்திரை. அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே ஒன்று நடக்க, என்னதான், ஆட்டுக்குட்டியானவர் திருமணம் முடிஞ்ச கையோடு புதுமாப்பிளையும் ரகசியவரில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நானும் ரகசியவரில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் சேராபின்களும் கேராபின்களும் மற்ற எல்லாம் திரளாய் சூழ பகிரங்கமாய் இந்த உலகத்துக்கு இறங்கி வருவார்கள். கைகளை தட்டி வந்து இங்கே இருக்கிற பிசாசை பிடிச்சி 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்க, பாதாளத்தில் போட்டு அடைச்சிட்டு எருசலேமை மையமாக கொண்டு ராஜாதி ராஜா வீற்றிருப்பார். அங்கே பரிசுத்தவான்கள் பேரரசர்கள் சிற்றரசர்கள் ஆசாரிகளாக அரசாழ்வோம். புதுப்பாட்டை பாடுங்கள் கர்த்தருக்கு. கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பூமியின் அரசை புதுப்பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோமா. பூமியின் அரசை புதுப்பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒளித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒளித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன்.
ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோமா. ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். கைகளை தட்டி துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமம் சீயோன் உன்னதரோடு களித்து கவி பாடுவோம். அங்கே உயரமம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். நமக்காய் அணிந்த மையேசுவின் திருமுகம் கண்டிடுவோமா. முள்மூடி நமக்காய் அணிந்த மையேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெண்ணங்கி தரித்தோரை துதித்திடுவார். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெண்ணங்கி தரித்தோரை துதித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். முதலாவது நம்மை நாமே ஆளுகிறது ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஆளுகிற ராஜா. இரண்டாவது இந்த பூமியிலே ஆயிரவட அரசாட்சியிலே நாம் இந்த பூமியை ஆளப்போகிறோம். அப்பொழுதும் ராஜா. சரி, முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து கோகமாக யுத்தம் அப்படிலாம் நிறைய இருக்குது. வேறு எக்கச்சக்கமான டாபிக் இருக்குது. அதெல்லாம் பற்றி விவரிக்க நேரமில்லை. அது முடிஞ்சதும் இப்பொழுது காண்கிற வானமும் பூமியும் வெந்து உருகி போய்விடும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும். அப்போ என்ன சார் ஆள போகிறோம்? நாம தேவதூதர்களை ஆளப்போகிறோம். கைகளை தட்டி. அப்போ இப்போ நம்ம நாமே ஆளுகிறோம். ஆயிரவர சாட்சியில் இந்த பூமியை ஆளுகிறோம்.
புதிய வானம் புதிய பூமியிலே தேவதூதர்களாகவும் நம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கைகளை தட்டி, அப்ப நீ ராஜாவை அழைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த ஹாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான உலகத்துக்கு அழைத்து வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். கைகளை தட்டி, தெரிந்து கொள்ளப்பட்ட ராயல் சொசைட்டி இன் தி வேர்ல்ட், ராயல் ஃபேமிலி இன் தி வேர்ல்ட். அப்ப முக்காலத்துக்கு ராஜா, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், 3 பேருக்கு ராஜாவை அழைக்கப்பட்டவன் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். கைகளை தட்டி, ராஜரீக குடும்பம். எலிசபெத் மகாராணியுடைய கணவர் எடின்பரோ கோமகன் கடந்த மாதத்தில் மரணமாகிவிட்டார். இந்த வருஷம் தொடங்கினவுடன் தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொன்னார், பிரிட்டனிலே ஒரு கிரீடம் கீழே விழும், பெரிய துக்கம் உண்டாகும். இப்ப அவங்க ராஜ்யம் முடியுது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க கோத்தகிரிலிருந்து ஒரு கூட்ட சபையா உட்கார்ந்து நீ கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் ஸ்டான்லியுடைய சபையார். உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், அந்த போயிருக்கும் போது அவங்க படுக இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி என்னை வரவேற்றாங்க, பயங்கரமா கர்த்தரை ஆராதிச்சாங்க. நீங்களும் ராஜகுமாரர்களாய் இந்த பூமியை ஆளப்போகிறீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்ப நீங்க உங்களை ஆண்டு கொள்ளுங்கள். உங்கள் ஆவி ஆத்ம சிரத்தை கட்டுப்பாடோடு ஆட்சி செய்யுங்கள். அவுத்துட்ட கழுத மாதிரி ஓடக்கூடாது. கழுதைக்கு சில நேரத்தில் 2 காலை பின்னி பணிஞ்சு கட்டி விட்டுருவா, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? எங்கேயாவது ஓடி மேய்ஞ்சிரும்னு அர்த்தம். சில மாட்டுக்கு கட்டை போட்டு விடுவா, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? வேலி தாண்டி போயிடும்னு அர்த்தம். சில நேரத்தில் கட்டை போடுறதும் கால் கட்டுறதும், கால் கட்டு, கல்யாணத்துக்கே ஒரு பேர் சொல்லுவாங்க, கால் கட்டு போட்டு விட்டுருங்க. கால் கட்டுனா என்ன? ஒரு மனைவி வந்துட்டானா கால் கட்டு தான். அப்புறம் ஆட முடியாது, மொபைல் எல்லாம் பயன்படுத்த முடியாது. நீ அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் பேச, யார்கிட்ட பேசுனியே? இந்த பைக்கில் ஒரு பொம்பளை சத்தம் கேட்டுச்சா, என்ன அது? 24 hours உனக்கு நச்சரிப்பா இருக்கு. கால் கட்டு, இஷ்டப்படி போக முடியாது. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு, இந்து கல்யாணத்திலலாம் புரோகிதர், அர்ச்சகர் உட்கார்ந்து ஓதிட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்க. நானும் நினச்சி பார்த்தேன், அது உண்மைதான். இன்னையோட பையனுக்கு நல்ல நேரம் முடிய போகுது. இன்னைக்கோட பையனுக்கு நல்ல நேரம். அம்போ வந்து உட்கார்றா, காலு கட்டு. இப்ப ஆண்டவர் இப்ப ஒரு கட்டுப்பாடோடு வாழக்கூடிய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்த. யார் பாடினது? ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடின, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கைகளை தட்டி, அழகான வார்த்தை அது. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அபிஷேகம் பெற்ற ஒருத்தனுமே எப்படி இப்படி வாழ முடியும் நினைக்கக்கூடாது. வாழலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் பலன் உண்டு. அப்ப நீ அபிஷேகம் பெறல, டுபாக்கூர் அபிஷேகம், ஏமாற்ற அபிஷேகம் அல்லது பரிசுத்தாவியை போல நடிச்சு கொண்டு இருந்திருக்க இவ்வளவு நாள். ஒரு பரிசுத்தாவி பெற்ற மனிதனுக்கு இது தவறு நல்லது என்று தெரியும். கைகளை தட்டி, இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். அது ஜெயிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி சக்தியை கொடுப்பார். அப்போ ராஜகுமாரன் ராஜாக்குடைய தனித்தன்மை ஆளுகை. இந்த ஆளுகையில் முதல் காலத்தில் நம்மை ஆவி ஆத்ம சிரத்தை ஆளுகிறோம். 2வது 1000 வருட அரசாட்சியிலே பூமி ஆளுகிறோம். 3வது தோன்றப்போகிற புதிய வானம் புதிய பூமியிலே தேவதூதர்களை ஆண்டு இப்படி சதா காலம் உயிரோடு இருக்கிறோட, சதா காலம் ராஜ்யம் முடிவில்லாதவரோட நித்தியமாக வீற்றிருப்போம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். முக்காலத்துக்கும் அரசர்கள் நீங்கள். 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, எக்காலத்திலும் எப்பொழுது ராஜாவா இருக்கிறது. சஞ்சய் பிரதர், സിസ്റ്റർ മഹീദ, കർത്താവ് നിങ്ങളുടെ ദൈവമാണെങ്കിൽ, കർത്താവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ ലോകത്തിൽ ജല്ലി അടിക്കാം, എന്താ കല്ല് ഓട്ടത്തിന് പോകാം, റോഡ് പണിക്ക് പോകാം, അല്ലെങ്കിൽ ഒരു ടെമ്പോ ട്രാവൽ ഓട്ടിക്കാം, എന്താ പേര്, കുട്ടിയാനയാ ഓട്ടിക്കാം. പക്ഷെ നിങ്ങൾ രാജാവെന്ന കാര്യം മറക്കരുത്. ഈ ലോകത്തിന് മാത്രമല്ല, വരുന്ന 1000 വർഷ ഭരണത്തിലും അതിനുശേഷമുള്ള പുതിയ ഭൂമി, പുതിയ ആകാശം,
അതിലും അപ്പം ഉണ്ടാകുന്ന പുതിയ ഭൂമിയിലും ദൈവദൂതന്മാരെ നിങ്ങളെ ഭരിക്കുവാനുള്ള ശക്തി കൊടുത്ത ദൈവമാണ് നിങ്ങളെ വിളിച്ച ദൈവം. കൈയടിച്ച് ഹല്ലേലൂയ പറയാം, ഒച്ചത്തിൽ പറയാം. தெய்வம் உங்களை எக்காலத்து ராஜாவாய் விட்டுருக்கு. எனவே இயேசு கிறிஸ்து எனக்கு வீடு கொடுத்தார், மாடு கொடுத்தார், சேலை கொடுத்தார், கறி கொடுத்தார், மீன் கொடுத்தார், பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுத்தாருக்காக ஏற்றுக்கொள்ளல. இந்த உலகத்திலும் நம்ம ராஜா, 1000 வருட சாட்சியிலும் ராஜா, புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நம்ம ராஜா. கைகளை திட்டி ராயல் சொசைட்டி, இந்த வேர்ல்ட் ராயல் ஃபேமிலி, ராஜ ரீக புரோகித வர்க்கம். சரி, இந்த செய்தியை நான் 2 வாரத்துக்கு கொடுக்க போகிறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் வரும். இது 2 வாரம் 3 வாரம் நீடுதா தெரியாது, பெரிய ஒரு ஸ்டடி இது. இந்த ராஜாவுக்கு என்னதெல்லாம் கிடைக்கும் இப்போ கொண்டு வந்தாச்சுங்க. மிலிட்ரிக்கு போனால் என்னடா தம்பி செய்யணும்? மிலிட்ரிக்கு செலக்ட் ஆனவொன்னே எங்கே கொண்டு போவாங்க சொல்லு? ட்ரைனிங் சென்டர். அங்கே ட்ரைனிங் நடக்குமா? 1 வருஷமோ 1 வருஷமா 1.5 வருஷமா? 1 வருஷம் ட்ரைனிங் நடக்கும். அங்கே மிலிட்ரியில் அவங்களுக்கு தகுதிக்கு மாதிரி ட்ரைனிங் நடக்கும். அப்படி தானே ட்ரெயின் நடக்கும். இப்போ ராஜ குடும்பத்திலே சேர்க்கப்பட்ட சபை, ஆவிக்குரிய சபை அல்லது தேவ சமூகம், இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்து வைத்தது எதற்கு சொல்லுங்க? டக்குன்னு சொல்லுங்க. எதற்கு? ட்ரைனிங்க்கா? இல்லை இங்கே இருந்துட்டு உடனே மேலே பரலோகம் போயிடலாமுங்க இருக்கா? எதுக்காக? ட்ரைனிங்க்கா? என்ன சத்தமாக சொல்லு. ட்ரைனிங்காக ஆண்டவர் வச்சிருக்காரு. ட்ரைனிங்காக வச்சிருக்காரு கர்த்தர். இந்த ட்ரைனிங் பீரியடில் சில அத்துவிட்டு வரவே உண்டு. எனக்கு முடியாதப்பா, என் பாட்டுக்கு மேலே போனாலும், நேற்று நைட் போனை வச்சுட்டு தான் போகிறேன், சுடுதண்ணி எடுக்க போகிறேன் அங்கிள்னா, போயிட்டு வாடானே, நான் ஒன்றுமே கேட்கல, போனை வச்சுட்டு தான் போகிறேன். அப்படின்னா அவனுக்கு என்ன பயந்தாலும் எப்போ பார்த்தாலும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான ஆளில் அங்கிள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் கண்காணிக்கிறது என் வேலை. மாடு போனவனுக்கு செடியெல்லாம் கண்ணு, மாடு போனவனுக்கு செடியெல்லாம் கண்ணு, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். எப்போ பார்த்தாலும் காப்போம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. எங்கிட்டும் நம்ம பிள்ளை போயிடுமோ, குழியில் விழுந்துருமோ, பார்த்துருமோ, காணாததை கண்டுருமோ, எங்கிட்டும் போய் வேறு யாரும் கூட திருட்டு போய் கூட சேர்ந்து கஞ்சா குடிச்சிருவானோ. இது ஒரு அப்பனுக்கு இருக்க வேண்டிய கவலை தானங்க. நியாயமா இல்லையா? நியாயம் தானே. என்ன மற்றவன் நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க நியாயம்னு, வாலியை போய் யாரும் சொல்ல. நியாயமா இல்லையாடா? இந்த என்னன்னே கேட்கல பாரு, அந்த வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறான். தனசேகர் அந்த வார்த்தையை கவனிக்க மாட்டேங்கிறான். இந்த ஆளும் எப்போ பார்த்தாலும் நீ மொபைல் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்னத்தை சொன்னாலும் தாங்கிக்கிறாங்க இந்த பிள்ளைங்க பசங்க. மொபைலை தொடாதானே தாங்க மாட்டேங்கிறான். பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குது, பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துடுறான். இந்த மொபைலில் என்ன தான் இருக்கோ தெரியல, என்னைக்கு தான் ஓய போதோ தெரியும். சேட்டலைட்லாம் அழிஞ்சு போட்டு கூட நான் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு அவ்வளவு கோபம். இந்த மொபைலை வச்சுக்கிட்டு வீட்டில் உறவுகள் இல்லை, குடும்பத்துக்குள்ள தாய் பிள்ளைகளுக்கு உறவு இல்லை, கணவன் மனைவிக்குள்ள இல்லை, புருஷன் ஒரு பக்கம் மொபைலில் பிரிக்கிட்டு இருக்கேன், பொண்டாட்டி ஒரு பக்கம் பிரிக்கிட்டு இருக்கா, அவன் வேற எவ்வளவு தேடிக்கிட்டு இருப்பான், இது வேற யாராவது குடும்பம் வந்து போயிடும். நீங்கள் 2 இருங்கிட்டு இருக்கீங்களா, வர்ற பிள்ளைகளுக்கு ஒன்று சாப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, அது தெரிஞ்சுக்கிட்டு கஞ்சா எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு அடித்து சாகுது. போதை மாத்திரம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு அடித்து சாகுது. வீட்டில் இருக்கிற பெற்றோர்களே பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மொபைல் அவங்க முன்னாடி தொடாதீங்க, கையை சரக்குன்னு வெட்டன்னு போல தோணும் எனக்கு. எப்போ பார்த்தா நீங்கள் எப்படி போய் ஹலோ என்ன குழம்பு, ஒரு குழம்பு நீ கேட்க வேண்டாம், வச்ச குழம்பு நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். தினம் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க மனப்படமா, சாப்பிட்டீங்களா அப்புறம் சாப்பிடாம செத்தா போவான், மாத்திரை போட்டீங்களா மாத்திரை போட்டாட்டி சுகர் ஏறி செத்து போயிடுவேன்ல. டேய் அதில் பேசுகிறது நேரில் பேசுங்கடா, அன்பு வளரும். அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, என்ன அங்கிள் ஒரு மாதிரி முகம் இருக்குது, இந்த ஏன் ரூம் இவ்வளோ அசிங்கம் இருக்குது, க்ளீன் பண்ணட்டுமா, ஏன்னா ஏன் இப்படி இருக்கீங்க, நாங்களாக இருக்கும்போது ஏன் கவலைப்படுங்க, இனிய சொற்கள் எலும்புகளை நொறுக்கும், முகம் பார்த்து பேசு, அம்மாட்ட பேசு, அம்மா கவலைப்படாதம்மா கர்த்தர் நம்மளை நடத்துவார். பிள்ளைங்கிட்ட பேசுங்க, அதுகளை கொஞ்சம் அணைச்சி பிடிங்க, நெஞ்சில் கொஞ்சம் அணைச்சி வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் அணைக்கும் போது பிள்ளைகளுக்கு அவ்வளவு அந்த மூளையில் வளர்ச்சி அடையுமா, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம். அம்மா அடித்தா கூட குழந்தை ஓடி வந்து யாரை கட்டி பிடிச்சாலும் சொல்லுங்கள், அம்மாவை தான் கட்டி பிடிச்சாலும். அப்போ நமக்குள்ள இந்த கொஞ்ச கால உறவுகளில் நம்ம பலப்படுவோம். மொபைலே இருந்து மாயான உறவு, எங்கேயோ இருந்து ஒருத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, அவள் இதை மாதிரி 15 பேர் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஒன்றே ஏமாற்றி 15 பேரை ஏமாற்றி நிழலாய் காற்று வெளியே வருகிற காற்று வெளியிடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அப்படி பாரதியார் பாட்டு மாதிரி காற்றினிலே வரும் கீதம்
வெள்ளியை காய்ச்சி ஊற்றுன மாதிரி ஊற்றிடுவாங்க காதில், பார்த்துக்க அந்த போயிடும் காது. வேண்டாம், வீட்டில் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் ஆஃப் பண்ணி, பேசவே தெரியாதவன்கிட்ட பேசுகிற நேரத்துக்கு உன்னை பெத்த தாய் தப்பேன் தங்கச்சி அண்ணன் அது சிஸ்டர் மாதிரி அங்கிள். ஏன் உன் சிஸ்டர்கிட்ட என்னைக்கு பேசியிருக்க? ஒரு நாளும் பேசுனதில்லை. சித்தி மகிட்ட பேசுகிறான், அவன் கசின் சிஸ்டர்கிட்ட பேசுகிறான், அவங்கள காலேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவங்களுக்கு ஜவுளி கடைக்கு போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஃபோனில் பேசுவோம். கூட பிறந்த தங்கச்சானே அந்த காலேஜ் பஸ் வர ஏய் போடி எனக்கு டைம் ஆயிடுச்சு, இங்கே பாருமா இவன் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா, ஆசிட்ட கலைக்கு கரெக்டாக ஊற்றி விட்டுருங்க வாயில். ஸோ உடம்பு இருந்த தங்கச்சியோட இன்னொரு தங்கச்சி மேலே பாசம் வருதுன்னா அங்கே என்னவோ ராங் இருக்குன்னு அர்த்தம். கவனமாக இருங்க. உறவுகள் பரிசுத்த குலைச்சலாக்க சாத்தான் திட்டம் போட்டு வைத்திருக்கிறான். நீங்க பார்க்கிறவங்களை நேசிங்க, குடும்பத்தினர்களோடு பேசுங்க, மொபைலை தூக்கி வச்சிருங்க, அவசியத்துக்கு பயன்படுத்துங்க, பயன்படுத்த வேண்டாம்லாம் சொல்லல, தேவையானதுக்கு பயன்படுத்துங்க. அடிக்ட் ஆக்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ உங்களை நீங்களே உங்கள் ஆசைகளை அடக்கா பரவுங்க, கர்த்தரோடு வாழலாம். முதல்ல உங்களை நீங்களே அடக்க ஆளுகிறது, ரெண்டாவது ஆயிரோட அரசாட்சி ஆள்வது, மூன்றாவது பூமியிலே அரசாள்வது. இந்த பூமியில் அரசாள்வது நீங்களோ உங்கள் அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான உள்ளத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரை கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கீங்க. இப்போ ட்ரைனிங், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை சபையில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நான் வந்து ஃபாசில் அப்படின்னு ஒரு வாட்ச், ஃபாசில் தானே அந்த வாட்ச் பேர். இதுக்கு முன்னாடி டைட்டன் அப்படின்னு ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன். இங்கே இருக்கவங்க யாராவது டைட்டன் வாட்ச் கட்டியிருந்தாங்கன்னா கையை வைத்து காட்டுங்க. டைட்டன் வாட்ச் கட்டியிருக்கவங்க கை வைத்து காட்டுங்க. யாராவது கட்டிருக்கீங்களா? டைட்டன் வாட்ச் கட்டியிருக்கவங்க யாராவது? டைட்டன் வாட்ச் இல்லையா? இப்போ வேறு பிராண்ட் வந்துருச்சு போலுக்க. இந்த டைட்டன் வாட்ச் எங்கே? அது டைட்டானா சிஸ்டர் கட்டியிருக்கிறது டைட்டன் வாட்ச்சு. இது வந்து ஒசூரில், தமிழ்நாட்டில் ஒசூரில் மேனுஃபேக்சரிங். இந்த வாட்ச் வந்து வாங்கும் போது ஒசூரில் போய் வாங்குவோமா, இங்கே இருக்க டைட்டன் ஷோரூமில் வாங்குவோமா? சொல்லுங்கள். டைட்டன் ஷோரூமில் வாங்குவோம். சரி, மேனுஃபேக்சரிங் ஒசூர், வாங்கினது மதுரையில் ஒரு ஷோரூமு. இதில் ரிப்பேர் வந்துருச்சு, ஏதோ ஊருக்கு போயிருக்கோம், மதுரைக்கு வருமா ஷோரூமுக்கு, அங்கே இருக்கிற வாட்ச் ரிப்பேரிங் ஷாப்பில் ரிப்பேர் பண்ணுவோமா? அங்கே இருக்க ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கும்ல, அந்தந்த ஊரில் இருக்கும்ல, அங்கே தானே போவோம். அப்போ ரெட்ஷிப்பு வந்து மேனுஃபேக்சரிங் கர்த்தர் கொடுத்தது ரெட்ஷிப்பு. அப்புறம் வாங்கினது ஏதோ ஒரு ஊழியக்காரங்க மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். அதில் ரிப்பேர் வந்துடுச்சுன்னா சரி பண்ணுற சர்வீஸ் சென்டர் தான் சபை. கைகளை தட்டுங்களேன். அந்த மெக்கானிக் யார்? பாஸ்டர், ஊழியக்காரங்க. இந்த வாட்ச் தயாரித்தது ஒசூர், வாங்கினது மதுரையோ நாகர்கோவிலோ தஞ்சாவூரோ கும்பகோணமோ எங்கேயோ ஒரு ஊர். அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா சர்வீஸ் சென்டர் போகிறோமே, அதான் சபை. இப்போ ரெட்சிப்பு கர்த்தருடையது, அது ரெட்சிப்பு நாம் பெற்றுக்கொண்டோம். அதுக்கு ஏதோ ஒரு ஊழியத்தின் மூலமாக கன்வென்ஷன் கூட்டமாக நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் சபையில் வச்சு தான் அது சர்வீஸ் பண்ணப்படுகிறது, கைகளை சுத்தமாக்கப்படுகிறது, எங்கெல்லாம் ஓவர் ஆயில் பண்ணப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை உருவாக்குகிறது. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. அந்த மெக்கானிக் தான் தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, பாஸ்டர்ஸ். நீயே உன்னை கரெக்ட் பண்ணிக்கிற முடியாது. பேப்பர் வச்சு திணிப்பான் பெண்ணி, எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சு போய் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஸ்க்ரூவை போட வலி உன் புருஷனுக்கு. பேப்பரை வச்சு திணிப்பா, ரெண்டே நல்லா ஆத்துக்கிட்டு போயிடும், உள்ளதும் போச்சுன்னா அம்புட்டும் உடஞ்சிடும். அப்போ ப்ராப்பராக அதை படித்த சர்வீஸ் மெக்கானிக் அவருக்கு தான் தெரியும் என்ன ஃபால்ட்டு, என்ன வச்சு என்ன சைஸில் அதை கரெக்ட் பண்ணலான்னு. அப்போ நீங்களே உங்களை சரி பண்ண முடியாது. உங்களை சரி பண்ண இடம் தான் சபை, தேவ மனிதர்கள். தீங்கு நாளில் என்னை அமர்ந்திருக்க பண்ணி கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கடிந்து கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி. அப்போ கேட்கணும். ஏனுங்கண்ணா, கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனிதர்கள் கேட்கணும், உங்களை சர்வீஸ் பண்ணிக்கணும், உங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்போ உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. விரட்சிப்பு ஒரு இடத்துல இருந்துச்சு, எந்த ஒரு கூட்டத்தில் பெற்றுக்கொண்டீங்க, அதுக்கு ரிப்பேர் வரும்பொழுது தேவ சமூகத்தில் போய் உங்களை சரி பண்ண முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை நீங்களே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு க்ளூ டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்து ராஜகுமாரன் எங்கே கொண்டு ராஜகுமாரத்தியா ராஜகுமாரங்களை தெரிந்து கொண்டவ ட்ரைனிங் சென்டருக்கு கொண்டு போயாச்சு. இங்கே ட்ரைனிங் கடுமையாக இருக்கும். இந்த கடுமையாக இருக்க ட்ரைனிங்க்கு எத்தனை எக்ஸசைஸ் பண்ணுறோ அதோட சாப்பிடணுமா கூடாதா? சாப்பிடணும். சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? இந்த ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கம். ஒரு பழைய கஞ்சி வெங்காயம் குடிச்சிட்டு போய் கோமணம் கட்டிட்டு சொல்லுவானா யாராவது?
உனக்கு எக்கு கொடுக்கணும், மட்டன் கொடுக்கணும், டால் கொடுக்கணும், சப்பாத்தி கொடுக்கணும், என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கோ அத்தனை கொடுத்தா தான் உனக்கு பாடி யுத்தம் செய்கிறதுக்கு தகுதியாக வரும். 40 வருஷங்கள் பார்வோனுடைய வீட்டிலே ராஜகுமாரனாய் ஒரு அடிமை வளர்க்கப்பட்டான். யார் யாரையா வளர்க்கப்பட்டா? சத்தமாக சொல்லியா, கெட்ட வார்த்தை பேசல, அதை எடுத்துகிட்டு சொல்ல. மோசே 40 வருஷம் ஒரு அடிமையின் மகனை கர்த்தர் கொண்டு போய் அரண்மனையில் வைத்து வளர்த்தார். மீட்டெடுக்கப்பட்ட மோசே. அந்த மீட்டெடுப்பு எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய ஒரு நாணற்பட்டி செய்து அதில் கீழ் பூசி அதில் அந்த மோசையாகிய குழந்தையை வைத்து அந்த நைலில் அந்த நாட்டில் விட்டாங்க. நாணற்பட்டிங்கிறது பின்னுறது தானே, பின்னுறது உடன்படிக்கை, கீழுங்கிறது பிரதிஷ்டை பண்ணிட்டா திருப்பி எடுக்க முடியாது. ஆண்டவருக்குன்னு உங்கள் பிள்ளைங்களை கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. இதை நான் பின்னுறது வந்து உடன்படிக்கை, தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. அது லேசாக பிரிஞ்சிருந்தாலும் தண்ணி உள்ளே போய் குழந்தை செத்து போயிருக்கும். அந்த உடன்படிக்கையிலேருந்து கொஞ்சம் விலகினா, நிமிர்ந்து பாரு தம்பி, உடன்படிக்கையிலேருந்து கொஞ்சம் விலகினாலும் தண்ணி உள்ளே போய் மூச்சு அடித்து செத்து போயிடுவேன். அடுத்து கீழ்னா தெரியுமா? தார் மாதிரி இருக்கும் ஒரு கீழ், நிலக்கீழ் அப்படின்னு பேர். அதை காலில் வச்சு நான் காலை எடுக்கவே முடியாது. இதை பூசுறா, அதுக்கப்புறம் குழந்தைய உள்ளே வைக்கிறா, மூடி போடுறா, தண்ணியில் விடுறா. இந்த மீட்கப்பட்ட குழந்தை, உடன்படிக்கை பண்ணப்பட்ட குழந்தை, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட குழந்தை நேர தெய்வம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறாரு, அரண்மனையில் கைகளை தட்டி. இப்போ மீட்டெடுக்கப்பட்டவனுக்கு தேவன் கொடுத்த ட்ரைனிங் சென்டர் தான் தேவ சமூகமாகிய அரண்மனை. அங்கே 40 வருஷம் ஒரு அடிமைக்கு ராஜமேன்மையான சாப்பாடு, ராஜகல்வி, சகல இது வித்தையிலும் கற்று தேர்ந்தான். யாரு? மோசே. சகல வித்தையிலும் கற்று தேர்ந்தான். எதற்கு தெரியுமா? பின்னாடி வருது, மோசைக்கும் தெரியாது, அங்கே இருக்க எங்களுக்கு தெரியாது. இவன் பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் கொடுக்குறார். கைகளை தட்டி அந்த வில் வித்தை, சகல வித்தை, சகல டேலண்ட்டு, சகலையும் அறிந்த ஒருவனை தான் தத்த லீடர்ஷிப்புக்கு வைக்கிறார். கைகளை தட்டி சகல கிருபையும் கொரிந்து சபையின் மீதும் அப்போஸ்தலர் மேலும் பூரண கிருபை இருந்தது. சும்மா எடுத்தவெல்லாம், தடி எடுத்தவெல்லாம், தண்டைக்காரன், சிஞ்சி எடுக்கிறவன் பாஸ்டர், ஆட்டோ ஓட்டுறவன் பாஸ்டர், மரம் வெட்டுறவன் பாஸ்டர், கிச்சனில் இருக்கவங்க பாஸ்டர், எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். நெவர் பாஸ்டர். செல்ஃப் டிக்ளேர்டு பிஷப்ஸ், பாஸ்டர்ஸ் நெவர். ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் கனமான ஊழியத்திற்கு தானாக வருவதில்லை. தேவன் தெரிந்து கொண்டவனை கர்த்தர் ராஜ குடும்பத்தில் வச்சு உருவாக்குவார், சத்தியத்தில் உருவாக்குவார். ராஜபோஜனம் பாங்க, ராயல் ஃபுட். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அங்கிள். இவர் சொல்லுவார், எனக்கு பிஸ்தா, பாதாம், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், கிஸ்மிஸ், அப்புறம் டேட்ஸ், அப்புறம் வந்து பிரெட் அண்ட் ஹனி, நேற்று லிஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் பிளட்டு இருந்தா தோசை, இட்லி, கஞ்சி, துவையல், மட்டன் கறி. நோ எனக்கெல்லாம் ராயல் ஃபுட்டு. நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், நான் ராயல் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். நான் தானே ராஜாவாய் வளர்க்க வேண்டியவனுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபுட்டு சரியாக கொடுக்கணும். ராஜ குடும்பத்தில் இருந்து உருவாக்கப்படுற உங்களுக்கு உங்கள் தீர்க்கன், உங்கள் பொறுப்பாளர், உங்கள் சபை ராஜரீக சாப்பாடு கொடுக்கணும். கைகளை தட்டி. அதனால தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு தெரியுது. வசனத்தில் வளர்க்கப்படாமல் தான் பாவத்தில் போய் பாதாளம் போகுது. போறார் பாரே ஐயா போறாரே போகுது. ராஜரீக சாப்பாடு கொடுக்கணுங்க. சில சபைகளில் வசனமே இருக்கு. ஒரு சிப்பு என்ன சிப்பு? ஒரு சிப்பான் 3 மணி நேரம் ஆராதனை, 2.5 மணி நேரம் ஒரு சிப்பு, ஆட்டம் பாட்டம் கூட்டு கொண்டாட்டம், இடுப்பாட்டுறது, கையாட்டுறது, காலாட்டுறது, அங்கேருந்து பார்த்துக்கிட்டே அவளை பார்த்து அப்படி கூப்பிட்டுக்கிறது. அது முடிஞ்சு பிரசங்கத்துக்கு வந்துடும்னா, பிரதர் ஒன்லி 15 மினிட்ஸ் ப்ளீஸ். நீங்கள் ரொம்ப அறுப்பீங்களா, ரொம்ப அதிக பிரசங்க கேள்விப்பட்டிருக்கோம். 15 நிமிஷம் பேசுங்க. 2.5 மணி கூத்து. சத்தியமில்லை சபைகளிலே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஆசாரனுடைய உதடுகளிலே ஜனங்கள் அறிவை தேடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்குத்தான் ஒரு சபை முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன், இந்த வொர்ஷிப் பாட்டு இதெல்லாம் சாப்பாடு இல்லைங்க. நான் உங்களை கேட்டு நல்லா பதில் சொல்லுங்க.
ஊறுகாய்க்கு சாப்பாடா, சாப்பாட்டுக்கு ஊறுகாவா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஊறுகாய்க்கு சாப்பாடா, சாப்பாட்டுக்கு ஊறுகாவா? 2 கிலோ ஊறுகாய் மட்டும் நீ சாப்பிட்டு பாரு, வயிற்றுக்கிட்டு போயே செத்து போயிடுவேன். தொட்டு நக்கிக்கலாம். இந்த மியூசிக்கு, கொட்டு அடிக்கிறது, கை அடிக்கிறது, இந்த இப்படி அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது, கொட்டு, தாளம், வீணை, சிஞ்சா, கிட்டாரு, சிங்கடி சிங்கடி ஆடுறதெல்லாம் ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம். எது முக்கியம்? கர்த்தருடைய வார்த்தை என்ற சாப்பாடு. கைகளை தட்டி அந்த சாப்பாடு கொடுத்து உன் சபையை நீ வளர்க்க தெரியாட்டி நீ அந்த போஸ்டிங்ல இறங்கிரு. உனக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸ்பாஸ்டரா இருக்கக்கூடாது. ஆண்டவர்ட்ட முழங்கால் போட்டு கேளு, வெளிப்பாடு கேளு, தரிசனம் கேளு, வசனத்தை நல்லா கற்றுக்கொள். தேவனுடைய ஜனத்துக்கு தீர்க்க தரிசன செய்தியை கொடுங்க, படிச்ச ஒரு செய்தியை கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய ஜனத்தை ராஜகுமாரனாய் உருவாக்கக்கூடிய உத்தரவாதம் உள்ள பெரிய பதவியை தேவனுடைய மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி அகல சத்தியத்துக்குள்ள நடத்தணும், சரியா போதிக்கணும். ஆண்டவருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சபையிலே வைத்து, கர்த்தருடைய போதகரிடத்தில் வைத்து, கர்த்தருடைய தீர்க்கதரிசி வைத்து உருவாக்கப்படுகிறார். எதற்கு? ராஜகுமாரனாக. பின்னாடி 6 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு போய் இதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்று உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியத்திற்கு தேவனை அழைத்திருக்கிறார் என்றால் இந்த ட்ரைனிங்கை நீ சரியா எடுத்துக்கணும். நீ உன்னிட்ட வந்த ஜனங்களுக்கு சரியா ட்ரைனிங் கொடுத்துடணும். கைகளை தட்டி நல்ல சாப்பாடு, ராஜ போஜனம். அரண்மனையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டான். இந்த அரண்மனையில் சேர்க்கப்பட்டு அரண்மனை உருவாக்கப்படுகிறான். 40 வருஷம் ஆன பின்பு இஸ்ரவேலின் ஜனங்கள் தன் சகோதரர்கள் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவன் தன் தேவன் என்றும் அறிந்து கொண்டானாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அடிமை எகிப்திலே பார்வோனுடைய வீட்டிலே ராஜகுமார் ஸ்தானத்திலே வளர்க்கப்பட்டவன். கடைசியில் என்ன ரகசியம் தெரியுது? இஸ்ரவேலில் இருக்கிற அடிமை ஜனங்கள், தன் தேசத்தில் இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள் தன் சகோதரர்கள் என்று இதோ அவருடைய வணங்குகிற யெகோவா தேவன் யாருடைய தேவன்? தன்னுடைய தேவன் என்று எப்படிங்க தெரிந்து கொண்டான்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தெரிஞ்சிருப்பான்? அவன் அரண்மனையிலே போய் வளர்க்கப்பட்டாலும் அவனுக்கு அரண்மனையில் இல்லை பால் கிடைச்சது. அவனுக்கு பால் கொடுத்தவ பெத்த தாய். கைகளை தட்டி பெத்த தாய்க்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். லாக்டோஜன் 1, லாக்டோஜன் 2, லாக்டோஜன் 3 கலக்கி கொடுப்பா ஆயா. தாய்க்கு தான் தெரியும் தாய்ப்பால் கொடுத்தா தான் உடம்புக்கு குழந்தைக்கு நல்லது. அது இப்போ உள்ள தாயெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க, ஏன்னா அழகு போயிடும் அப்படின்னு கொடுக்காம டின்னு தான் கொடுக்குறாங்க. அதுவும் 6 months கூட கொடுக்கல. 1 வருஷத்துக்கு மேலே தாய்ப்பால் கொடுக்குறது குழந்தைக்கு நல்லது. சயின்டிஃபிக்கு அந்த டின் பாலில் எழுதியிருக்கோம், சிஸ்டர்ஸ் தாய்ப்பாலே சிறந்த உணவு குழந்தைக்கு, தாய்ப்பால் கொடுப்பதே நல்லது அப்படின்னு எழுதியிருக்கோம். யாருக்கு அப்படிடா? தாய்ப்பாலை போல ஒரு சத்து மிகுந்த ஔஷதம் இந்த உலகத்தில் உள்ள. அதில் தமிழில் சொல்லுவாங்க அமிர்தப்பால். என்ன சொல்லுவாங்க? அமிர்தம். அமிர்தப்பால்னா என்னது? மதர் ஃபீடிங், மதர் மில்க், மதர் ஃபீடிங். இப்போ இவன் ராஜ போஜனம் சாப்பிட்டாலும் பையன் சாப்பிடாத சாப்பாடு அடிமையா இருந்து கிடைக்காதெல்லாம் கிடைச்சாலும் அவனுக்கு பால் ஊட்டினது தாய். உண்மையான களங்கம் இல்லாத ஞான பாலை தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு தன்னுடைய சபையில வைத்து கொடுக்கிறார். கைகளை தட்டி கலப்படம் இல்லாத உபதேசம், ஞானப்பால், வசனம், வார்த்தையை உங்களுக்கு ஜனங்களுக்கு போதிங்க. அந்த பிள்ளைகள் ராஜகுமாரனாய் வளர்ப்பது மட்டுமல்ல, அந்த ராஜ மேன்மையை உணர்ந்து உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய ஜனத்தை மீட்டு கானானுக்கு கொண்டு போகிற உத்தமமான ஊழியத்தை செய்வதற்கு பொறுப்புள்ளவர்களாய் மாறுவார்கள். கைகளை தட்டி வசனம் இல்லாதனால தான் பிளேட்டு தருவார், காரு தருவார். ஆண்டவர் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, நானும் லவ் தான் பண்ணேன், என் பொண்டாட்டி லவ் பண்ணால் நாங்கள் ஒன்று பன்றிகளை போல் சேற்றில் புரண்டோம், நீங்களும் பொருளுங்கள், எனக்கு தசம்பாகம் கொடுத்துருங்க, என்னையே நேசிங்க, என்னை பாருங்கள், என் அழகை பாருங்கள். வேதத்தில் எழுதியிருக்கோ இல்லையோ என் இஷ்டப்பட்டு தான் ஒழிஞ்சேன். செய்யே கொளுத்து சத்தவனை இழுத்துப்பத, அவ்வளோதான். செய்யே. அன்னைக்கு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நானும் செய்வேன் என்று தூபக்கலசத்தை எடுத்த ராஜாவுடைய நெற்றியில ஒத்த அடி குஷ்டரோகம். உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியன் தவிர வேறும் தொடக்கூடாது. தொட்டவனே ஒரே அடி, ஸ்பாட் அவுட். உனக்கு அப்படிதான் அழிவு வந்துடும். துணிகரமாய் ஆண்டவர் ஊழியத்தை செய்யக்கூடாது, அசதியாய் செய்யக்கூடாது, நிர்விசாரமாக பதறி பேசவும் கூடாது, பதறி பேசக்கூடாது. சபிக்கப்பட்டவன்
ஆண்டவருடைய மகிமையின் பிரசனம் இருக்கட்டும். ஒரே டாப்பிக்கு அடுத்த வாரத்திலிருந்து இதனுடைய தொடர்ச்சி எடுப்பேன். இந்த ராஜ குடும்பத்திலே ராஜாவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், பிள்ளைகள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து சேர்க்கப்படுவார்கள். அங்கே சரியான சாப்பாடு கொடுப்பது ஒரு சபையுடைய வேலை. கைகளை தட்டி சரியான வசனம், சரியான டீச்சிங், சரியான உபதேசம். முதலாவது ராஜகுமாரர்களாய் அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரலத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த ராஜாவுக்கு என்ன தனித்தன்மை சொன்னேன்? ஒன்று, முதலாவது நம்மை நாமே ஆளுகிறோம். தனித்தன்மை ஆளுமை, அதாவது ரூலிங் ஆளுமை. அந்த ஆளுமை இப்பொழுது நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோம். 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியை அரசாள்வோம். புதிய வானம் புதிய பூமியிலே தேவதூதர்களையும் ஆட்சியாள்வோம். எப்பொழுதும் நாம் ராஜகுமாரர்களாக, ராஜகுமாரத்தியாக, ராஜரீக குடும்பமாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மேன்மையான இந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி சபை என்கிற அரண்மனையிலே கொண்டு வரப்பட்டு இப்பொழுது அந்த மேன்மையான பதவிக்காக ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரைனிங் கொடுக்கிற ஊழியர்கள், ட்ரைனிங் கொடுக்கிற பாஸ்டர்கள் சத்தியமாகிய வசனத்தை, ராஜ போஜனத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து, தாய்ப்பாலாகிய களங்கமில்லாத திருவசனத்தை கொடுத்து அவர்களை கானானுக்குள் ஒரு கூட்ட ஜனத்தை நடத்தி கொண்டுகிற போற அந்த பெரிய பதவிக்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்பது இந்த பிரசங்கத்தின் சாராம்சம். கைகளை தட்டி அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ச்சி. இந்த ராஜ குடும்பத்தில் என்னெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் வச்சுக்க பிரசங்கம் பண்ண போறேன். தேவன் நல்லவர். ராஜ குடும்பம், ராஜரீக கூட்டம், ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பில் 3 வாரங்களுக்கு உங்களுக்கு பிரசங்கம் இருக்கும். இன்னைக்கு தொடங்கியிருக்கு. அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் ராஜரீக குடும்பம், ராயல் சொசைட்டி அல்லது ராயல் ஃபேமிலி, இப்படி 3 வாரத்துக்கு இதோட தொடர்ச்சியை எடுப்பேன். கர்த்தருடைய மகிமை உண்மை தங்கியிருக்கட்டும். இக்கட்டு காலத்தில், இந்த கொரோனா, கரும்பூஞ்சை, அப்படி இப்படி என்ற இந்த உபத்திரவ காலத்தில் கர்த்தர் உங்களை காக்கட்டும். நீங்கள் ராஜகுமாரர்களாக, ராஜகுமாரனாக தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய கூடாரத்தில் தங்கியிருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து, உங்களை நடத்துகிற உத்தமமான மேய்ப்பர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையிலே வளருங்கள். நாளுக்கு நாள் விருத்தியடைந்து, மனுஷ தயவிலும் தேவ கிருபை நாளுக்கு நாள் விருத்தியடைந்து, பலத்தின் மேல் பலமடைந்து, சீயோனிலே தேவசனையில் வந்து காணப்பட கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். Wonderful Jesus. Hallelujah. Hallelujah. தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். பாலும் தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தங்கும் ஜீவ தேசம். பாலும் தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தங்கும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மெசியா இயேசுவின் முகங்கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கனானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன். பன்னிரண்டு மூத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். பன்னிரண்டு மூத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். மரகதம் கோமேதகம் பதுமராகம் ஸ்வர்ணரத்தினம், மரகதம் கோமேதகம் பதுமராகம் ஸ்வர்ணரத்தினம். படுகை பச்சை புஷ்பராகம் வடூரம் சுநீரம், சுகந்தி ஆனந்தம், சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கனானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன்.
கைகளை தட்டி நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னா, நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களா. நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாய், நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களாம். சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை, சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை. ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே. தேவனே வெளிச்சமாம், தேவனே வெளிச்சமாம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். கைகளை தட்டி ஆவிலை நிறைந்து பன்னிரண்டு முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திர காந்தம். பன்னிரண்டு மூச்சுக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திர காந்தம். மரகதம் கோமேதகம் பதுமராகம் சொர்ணரத்தினம், மரகதம் கோமேதகம் பதுமராகம் சொர்ணரத்தினம். படுகை பச்சை புஷ்பராகம் வடியூரம் சுநீரம். சுகந்தி ஆனந்தம், சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். பாலும் தேனும் மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தன் பரமன் தங்கும் ஜீவ தேசம். பாலும் தேனும் மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தன் பரமன் தங்கும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்கும் கீதம் பாடும். மெசியா இயேசுவின் முகங்கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
எனக்கப்பா. கையை உயர்த்தி சொல்லு மகளே, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகின்றீ, புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகின்றீ. கனிதரும் மரங்கள் செழித்தோங்கச் செய்கிறீ. நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தே ஆராதனை. இயேசுவின் வல்லமை உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள் வந்திருக்கிறது. அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை துதிங்க. ஹோலி ஸ்பிரிட், அப்பாவின் சன்னதியில் இப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவின் சன்னதியில் இப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருச்சியில் மூழ்குவே. திருமுகம் கண்டு நான் திருச்சியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஆராதனையே ஆராதனையே வல்லவரே. ஆராதனை. Holy Spirit of God, Holy Spirit of God, Hallelujah. Hallelujah. சராபுகள் ஆராதிக்கும் பரிசுத்தனே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ആരാധിക്കുന്നേ. കൈവർത്തി പൊന്നി തമ്പുരാനെ ആരാധിക്കാം, അപ്പച്ചനെ ഘോഷിക്കാം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഗീതം പാടിടാം. ഹല്ലേലൂയ ഗീതം പാടി ആരാധിച്ചിടാം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഗീതം പാടിടാം. ഹല്ലേലൂയ ഗീതം പാടി ആരാധിച്ചിടാം. ആരാധിക്കുന്നേ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. Holy Spirit, ആരാധனை காண்பவரே, காப்பவரே,
mighty presence. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவ மகிமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வல்லமையால் நிரம்புங்கள், தேவனுடைய அபிஷேகத்தால் நிரம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி உமக்கு, கோடான கோடி நன்றி உமக்கு, கோடான கோடி நன்றி. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு அம்மாவுக்கும், ஒவ்வொரு அப்பாவுக்கும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்கும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இப்பொழுது நம்முடைய அபிஷேகம் நிரம்பட்டும், வார்த்தை நிரம்பட்டும், வல்லமை நிரம்பட்டும். இந்த கொடூரமான தொற்று வியாதியின் காலகட்டத்திலே தேவனே, என் பிள்ளைகள் ஒவ்வொரு நிலைச்சட்டத்தில் இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் நடத்தட்டும். இந்த சோதனையான காலகட்டத்தில் சபைகள் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலும் உம்முடைய சத்தியத்தை விட்டு விலகாத மனதை என் பிள்ளைகளுக்கு தாரும். பரிசுத்த ஆவியை விட்டு விலகாத மனதை சாரும். சோர்வு, தனிமை என்பது பிசாசின் தொழிற்சாலை. தனிமை நேரத்தில் என் பிள்ளைகளை சாத்தான் தன் பக்கம் இழுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே, என் பிள்ளைகளை முழுவதுமாக வல்லமையின் ஆவினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். நாங்கள் ராஜ குடும்பம் என்று சொன்னேன். இந்த உலகத்தில் எங்களையே ஆண்டு கொண்டிருக்கிறோம். இதோ 1000 வருட அரசாட்சியில் பூமியை ஆழ்வோம். புதிய வானம் புதிய பூமியிலே தேவ தூதர்களை ஆழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, அவருக்கு கீழே இருக்கிற எங்களுடைய இதோ ஆளுமைக்கு முடிவே இல்லை என்பதை எங்களுக்கு சொல்லித் தந்தீர். இதை விசுவாசித்து யாரெல்லாம் தம்முடைய வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுத்து காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாபங்களை மாற்றும், வியாதிகள் நீங்கட்டும். இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். சாபங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உயிருக்கு போராடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய வல்லமையை அனுப்பும். குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சு மறந்துவிடும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குட்டி பலமாய் மாறும். பொருளாதார நெருக்கடி சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைகளை சந்தியும். பரிசுத்தவான்கள், பாஸ்டர்ஸ், தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எந்த தீங்கும் உடைய ஊழியர்களுக்கு வரவே கூடாது என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களும் மரணத்துக்கு கொடுத்து விட்டு தவிக்கிறவர்கள், விசேஷமாய் தம்பி சாலமோன் அவருடைய தாயாரை நேற்று மரணத்துக்கு கொடுத்து விட்டு தனந்தனியா தவிக்கிறான். அப்பா, அதற்கு ஆறுதலை தாரும். அதே போல் எத்தனை பேர்கள் பிள்ளைகள் தங்கள் தாய்களை, தகப்பனை, மனைவியை, குழந்தைகளை விட்டு தவிக்கிறார்களோ அச்சனைக்கும் ஆறுதலை தாரும். மனதுறக்கத்தினால் நிரப்பும். இனி எந்த நஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது என்று ஜெபிக்கிறேன். அப்பா, தேவைகள் எல்லாம் சந்தியும். சகல சத்துரு வலையின் சத்துன் கட்டுக்களை, சத்துன் கிரைகளையும் துறைச்சனங்கள் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவாசீர்வாதம் தங்கட்டும். என்ன விரும்பி இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் உண்டாகட்டும். எதிர்பார்த்த நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, குறித்த காலத்தில் உங்கள் சங்கங்களை உடைத்து உங்களை ராஜ மேன்மைக்கென்று அழைத்தவர் என்றைக்கு உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படியே செய்வார். சத்துருக்களுக்கு மேலாக தலை உயர்த்தப்படும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவமானப்பட்ட அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்க நமக்கு செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்க, பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடக்கிற ஊழியங்களிலே கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் மிகுதி. இயேசு மறவார் ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கையினாலும் தாங்க போகிற தாங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசு மற ஜெப பங்காளர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். என்னோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொரு மக்களையும் நான் ஜெபிக்கின்ற வாக்கு கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். இந்த கேம்பஸ் முழுதும் உடைய அக்னி எப்பொழுது நிரம்பி இருக்கட்டும். ஆசீர்வதித்தலும். தொடர்ந்து கர்த்தர் இயேசுக்கு சிரத்தையுமே பூசிக் கொள்கிறோம். கர்த்தர் இயேசுக்கு நாம் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தலும். இப்பொழுதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, என் பிள்ளைகள் இந்த ஜெபம் முடிந்து எழும்பும் பொழுது என்ன விரும்பி ஜெபித்தார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்தந்த சிரசில், அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு நல்லவர்.
அவர் உயிரோடு இருக்கிறார், நாமும் உயிரோடு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரலில் கலந்து கொண்டவர்கள் நூற்றுக்கணக்கான பேர், ஜூம் ஆப்பில் ஆயிரக்கணக்கான மக்கள், யூடியூப், ஃபேஸ்புக்கில் நேரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியும் வாழ்த்து. அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். எனக்காக இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் இதயத்தில் ஏவினால் காணிக்கினால் தாங்கள். கர்த்தருடைய கரம் கொண்டு இருக்கட்டும். அடுத்த வாரத்தில் இந்த செய்தியுடைய தொடர்ச்சி இருக்கும். எனவே அதை மிஸ் பண்ணாதீங்க. தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சி